ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி இந்த ஜூலை மாதத்தில் 2 முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சிகளானது ஏற்பட இருக்குது அப்படிங்கிறதையும், அந்த கிரகங்களுடைய பயிற்சிகள் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான தாக்கங்களை கொடுத்துட்ருக்கு அப்படின்றதையும் தான் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடியது துலாம் ராசி. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த 2 முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சிகளானது எப்படி மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது அப்படின்றத தொடர்ந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா கிரகங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கிரகங்கள் ஒவ்வொன்றுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆவாங்க. அதே போல் ஒவ்வொரு கிரகத்துக்குமே தனித்துவமான தன்மைகளானது இருக்கும். ஸோ எப்படி ஒவ்வொரு மனிதர்களுக்கு இடையே நமக்கு இயல்புகளில், அவங்களுடைய தோற்றத்தில், அவங்களுடைய குணத்தில் வேறுபாடுகள் பார்க்குறோமோ அதே போல தான் கிரகங்களும். நவ கிரகங்களாக சொல்லக்கூடிய இந்த 9 கிரகங்களுமே ஒன்றொன்றும் வித்தியாசப்பட்டது தான். இதில் இந்த கிரகங்களில் அதிவேகமாக நகரக்கூடிய கிரகங்கள், மெதுவாக நகரக்கூடிய கிரகங்கள், மாதாந்திர கிரகங்கள், வருடாந்திர கிரகங்கள் அப்படின்னு நிறைய கிரகங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. அதில் நமக்கு முக்கியமாக இப்போ நம்ம பார்க்கக்கூடிய 2 கிரகம் என்ன அப்படின்னா, குரு பகவானுடைய உதயமும் சனியினுடைய வக்ரமும் தான். இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு கிரகம் தான். ஏன்னா குரு பகவான் ஒரு சுப கிரகம், அவருடைய அனுகிரகம் கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கணும். ஏன்னா குரு நமக்கு நன்மைகளை மட்டுமே செய்வார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. சனி பகவானை பார்த்திங்கன்னா எடுத்தோன்னே எல்லாரோட மனசுலையும் தோணக்கூடியது என்னென்னா ஒரு பயம்தான். சனி பகவான் நமக்கு தீமைகளை மட்டும்தான் செய்வார் அப்படின்ற எண்ணம் ஒவ்வொருவர்கிட்டையும் இருக்கக்கூடியது. ஆனால் அந்த எண்ணம் பார்த்திங்கன்னா தவறான ஒன்று. அதை மாற்றிக்கோங்க. ஏன்னா சனி பகவான் ஒருத்தருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாருன்னா அதை யாராலையுமே தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு சிறப்பான ஒரு கிரகம்னா அது சனி தான். ஏன்னா சனி பகவான் நம்ம செய்யக்கூடிய கர்ம வினைகளுக்கு ஏற்ப மட்டும்தான் பலன்களை கொடுப்பாரு. நமக்கு நல்ல விஷயங்களை எல்லாம் சொல்லி புரிய வைக்கிறதுக்காக தான். அவர் பார்த்திங்கன்னா ஒரு ஆசிரியரும் கூட. நம்மளை நல்வழிப்படுத்தக்கூடியவர். நம்ம செய்கிறது தப்பு, அந்த தப்பு செஞ்சால் அதுக்கான தண்டனை கிடைக்கும் அப்படின்றத புரிய வைக்கக்கூடியவரும் அவர் தான். அப்படிப்பட்ட சனி கிரகம் இப்போ மீனத்தில் வக்ரமாக போகிறாருங்க. அதே போல் குரு பார்த்திங்கன்னா மிதுனத்தில் உதயமாக போகிறாரு. ஸோ இந்த 2 முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சிகள் தான் இப்போ ஏற்பட இருக்குது. அதனால் இந்த ஜூலை மாதம் கண்டிப்பாக அதிர்ஷ்டகரமானதாக இருக்குமா, இல்லை பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்குமா அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்கோம். அது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மாறுபாடு அடையும். அந்த மாதிரி துலா ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்க போகுது, அதிர்ஷ்டம் கிடைக்க போகுதா, பாதிப்புகள் அடைய போகிறாங்களா, பரிகாரமாக என்ன செய்யலாம், இந்த 2 கிரகங்களுடைய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை கொடுக்குமா அப்படின்றது எல்லாத்தையும் தான் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறைய பயனளிக்கக்கூடிய தகவல்களோடு இருக்கிறதுனால ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்க. துலா ராசி சித்திரம் 3, 4ஆம் பாதங்கள், சுவாதி, விசாகம் 1, 2, 3ஆம் பாதங்கள் இதை உடையவர்கள் தான் இந்த துலாம் ராசி நேயர்கள். ஸோ உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தினுடைய கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னா, அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரனும், பாக்கியஸ்தானத்தில் சூரியனும் குருவும், தொழில் ஸ்தானத்தில் புதனும், லாபஸ்தானத்தில் செவ்வாயும் கேதுவும், பஞ்சமஸ்தானத்தில் சனியும் ராகுவும் அமர்ந்திருக்காங்க. கிரக மாற்றங்கள் இருக்கா? கண்டிப்பாக இந்த 7வது மாதத்தில் கிரக மாற்றங்கள் இருக்குது. ஏன்னா 2ஆம் தேதி அன்றைக்கி பஞ்சமஸ்தானத்தில் சனி வக்ரம் ஆரம்பிக்கிறாரு. அதைத் தொடர்ந்து 3ஆம் தேதி அன்றைக்கி தொழில் ஸ்தானத்தில் புதன் வக்ரத்தை ஆரம்பிக்கிறாரு. 14ஆம் தேதி அன்றைக்கி பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரியன் தொழில் ஸ்தானத்துக்கு போகிறாரு. 17ஆம் தேதி அன்றைக்கி புதன் பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்துக்கு மாறுறாரு. 26 அன்றைக்கி அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் பாக்கியஸ்தானத்துக்கு மாறுறாரு. 29ஆம் தேதி அன்றைக்கி லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் அயனசைன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு. ஸோ இதுதான் இந்த 7வது மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சனி வக்ரமானது ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ இந்த சனியினுடைய வக்ரம் என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் துலாம் ராசி நேயர்களுக்கு கொடுக்க இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் சுக்கிரன் தாங்க. இந்த சுக்கிரனுடைய சஞ்சாரம் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா சஷ்டாஷ்டகத்தில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஆட்சியாக வர இருக்கிறது. இது வரைக்கும் இருந்து வந்த பலவிதமான பிரச்சனைகளில் இருந்து இப்போ நீங்கள் விடுபடுவீங்க. மேலும் பின்தங்கிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே ஒரு முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. முன்னேற்ற பாதையில் நீங்கள் போகக்கூடிய ஒரு நேரம் கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது. அதே துளாராசி நேயர்கள்லாம் இருக்கீங்கன்னா உங்களுடைய தாயினுடைய உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா அவங்க உடல் நலத்தில் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் உங்களுடைய உடல் நலத்தையும் நீங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக பராமரிக்கணும். அதுவும் குறிப்பாக உஷ்ணம் சம்மந்தப்பட்ட வியாதிகள், தோல் சம்மந்தப்பட்ட உபாதைகள்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்களுடைய உடல்நிலையை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு என்னென்ன சாப்பிடணுமோ உணவு முறைகளில் மாற்றங்கள் பண்ணிக்கோங்க. சரியான அளவுக்கு ஓய்வெடுக்கிறது அவசியமானது. இந்த மாதிரி நல்ல ஒரு ப்ராப்பரான விஷயத்தெல்லாம் மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா
உடல்நிலை வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளியூர் போய் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்து இருக்குது. நல்ல பணப்புழக்கம் இருக்குங்க. நீங்கள் கவலைப்படாதீங்க, எப்படியாவது உங்கள் கைக்கு பணம் வந்துடும். ஏதாவது ஒரு மூலியமாக உங்கள் கையில் வந்து பணம் இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதத்தில் பயப்படுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. அதே போல் முயற்சியினுடைய பேரில் உங்களுக்கு இப்போ நல்லது நடக்க போகுது. முயற்சி நீங்கள் சரியாக செய்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்கும். நிறைய சுபகாரியங்கள் வந்து தங்கு தடையில்லாமல் வந்து நடக்க போகுது. கண்டிப்பாக துலாம் ராசி நேயர்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கான முயற்சிகளில் இருங்க, கண்டிப்பாக அதுவும் நடக்கும். வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே வாங்குவீங்க. வீட்டுக்கு தேவையான எல்லா வசதிகளும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். புதுசாக வீடு மனை இதெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே போல் தான் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பாட்டில் வந்து முடிவு பண்ணிடாதீங்க. ஒரு முறைக்கு பல முறை யோசித்து விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமா வாங்கிக்கோங்க. வில்லங்கெல்லாம் எது இருக்குது அப்படின்றத மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே போல் உங்களுக்கு நண்பர்கள் உறவினர்கள்லாம் இருக்காங்கன்னா அவங்களாம் அந்யோன்யமாக வந்து இருப்பாங்க. உங்கள் கூட வந்து ரொம்ப இணக்கமாக இருப்பாங்க. உறவுகளுக்குள்ளலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் உழைப்பு அதிகமாக செய்ய மாதிரி இருக்கும். கொஞ்சம் முயற்சி எடுத்து பாருங்கள், நல்ல மாற்றம் கிடைக்கும். பதவி உயர்வு இப்போவெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தொழில் ஸ்தானம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வலுவாக இருக்குங்க. அதனால் நீங்கள் பயப்படாதீங்க. வியாபாரம்லாம் நல்லாவே நடக்கும். சிறப்பான முன்னேற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. லாபம் கிடைக்கும். வியாபாரத்தை விரிவாக்கம் செய்யறதுக்கு நிறைய உங்களுக்கு எண்ணங்கள் உருவாகும். இந்த மாதிரி புதுசாக நிறைய விஷயங்களை துளாராசி நேயர்கள் வந்து இந்த ஜூலை மாதத்தில் வந்து செய்வீங்க. ஏன்னா இந்த 2 கிரகங்களுமே உங்களுக்கு இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ண போகுது. அதனால் நல்லபடியாகவே இருக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்திங்கன்னா புதுசாக நிறைய ஒப்பந்தங்கள் வந்து கிடைக்கும். ஆனால் அந்த ஒப்பந்தங்கள் வந்து எப்படி கிடைக்குன்னா கொஞ்சம் டிலேவாக தான் கிடைக்கும். அதுக்காக நீங்கள் வந்து முயற்சி எடுக்காமல் இருக்கக்கூடாது. நமக்கு எதுவுமே கையில் கிடைக்கலையே அப்படின்றதுக்காக அதை அப்படியே விட்டுறக்கூடாது. பொறுமையாக கிடைச்சாலும் அது உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சி தான் ஆகும். அதனால் அந்த முயற்சியை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் சீக்கிரமாக கிடைக்கும். பொருளாதாரம்லாம் எதிர்பார்த்தபடி இருக்குமா அப்படின்னா ரொம்பலாம் வந்து எதிர்பார்க்க வேண்டாம். இந்த ஜூலை மாதத்தில் ஓரளவுக்கு உங்களுக்கு பேலன்ஸ்டாக தான் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு உங்கள் கூட இருக்கக்கூடியவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாலே உங்களுக்கு பிரச்சனை வந்துடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கிறதுக்கு பாருங்கள், தவிர்க்கிறதுக்கு பாருங்கள். உங்கள் கூட இருக்கக்கூடியவங்க என்ன மாதிரியான விஷயங்களை செய்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணுங்கள். அரசியல்வாதிகள்லாம் சீரான பலன்களை வந்து எதிர்பார்க்கலாம், பயப்பட தேவையில்ல. சுகஸ்தானத்தை புதன் பார்க்குறாரு அப்படின்றதுனால கல்வி பெறக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் முயற்சி கரெக்டாக இருக்குது அப்படின்னா அதற்குரிய பலனும் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணணுன்னா நீங்கள் நல்ல முயற்சிகளை எடுங்க, நல்லா படிங்க, அதற்குரிய மதிப்பெண்களை நீங்கள் கண்டிப்பாக வாங்குவீங்க. ஸோ இது மாதிரி கிரக சூழ்நிலைகளானது ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாற்றங்கள் பார்த்திங்கன்னா குறிப்பாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையுமே நல்ல மாற்றங்களை தான் ஏற்படுத்துது. அதுவும் துளாராசி நேயர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் முழுக்க என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி இருக்க போகுது, இந்த ஜூலை மாதத்தில் ஏற்படக்கூடிய இந்த 2 முக்கிய கிரகங்களுடைய மாற்றங்கள் பார்த்திங்கன்னா சுமார் 500 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து ஏற்பட இருக்குது அப்படின்னு ஜோதிட ரீதியாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கையில் ஒரு சில கிரகங்கள் இது மாதிரி மாறும் பொழுது அதனுடைய அதிர்ஷ்டத்தினுடைய பலன்களை ஒவ்வொருத்தருமே வந்து அடைவீங்க. அதனுடைய தாக்கம் எல்லாருக்குமே இருக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு தான் அது ரொம்ப அதிர்ஷ்டகரமாக இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா பாதிப்புகளை கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். சில துளாராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு 50% நல்ல வாய்ப்புகளையும் மீதி இருக்கக்கூடிய அந்த 50% பார்த்திங்கன்னா ஒரு கவனமாக இருக்கணும் அப்படின்ற விஷயங்களையும் வந்து அறிவுறுத்துது. ஸோ எது என்னவாக இருந்தாலும் சரி, என்ன நடக்க போகுது, எப்படி இருக்கணும் அப்படின்றத நீங்கள் முழுமையாக தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய விஷயம். ஏன்னா அப்போ தான் நம்ம பாதிப்புகள்லேருந்து முன்னெச்சரிக்கை நம்மளால் இருந்துக்க முடியும். மேலும் வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும், பாதிப்புகள்லாம் விலகி போகணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அப்போ மறக்காமல் நீங்கள் எளிமையாக ஒரு பரிகாரத்தையும் செய்துக்கோங்க. ஏன்னா ஆன்மீக ரீதியாக நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அதற்குரிய பரிகாரங்களை செய்யும் பொழுது நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். ஸோ அது மாதிரி தான் துளாராசி நேயர்கள் இந்த டைமில் நீங்கள் என்ன வழிபாடுகள் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினந்தோறுமே நவகிரகங்களை வந்து வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் தினமுமே உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா இந்த டைமு உங்களுக்கு குலதெய்வம் தான் ரொம்ப ரொம்ப ஆதரவாக இருக்க போகிறாங்க. ஸோ அவங்களுடைய உறுதுணையால் தான் நீங்கள் முன்னேற்றம் அடைய போகிறீங்க. அதனால் குலதெய்வத்தை வழிபாடு செய்ய மறந்துடாதீங்க. கண்டிப்பாக தினமுமே காலைல எழுந்திரிச்சிங்கன்னா மனசார உங்களுடைய குலதெய்வத்தை வந்து நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள். அது உங்களுக்கு அந்த நாளை வந்து இனிமையாக்கி கொடுக்கும். உங்களில் யாருக்கெல்லாம் குலதெய்வத்தை தினம்தோறுமே வழிபாடு செய்யக்கூடிய பழக்கம் இருக்கோ அவங்களாம் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயரை 3 முறை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது ஒன்று போதும் உங்களுக்கு இந்த மாதத்தை இனிமையாக்கிறதுக்கு. மேலும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே நம்மளுடைய சேனலில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
மீண்டும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.